வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சுக்கிர பகவானுடைய பயிற்சி இந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய பயிற்சி என்ன நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு அவர், அதனுடைய காரகத்துவம் என்ன அப்படிங்கிறது மட்டும் ஒன்று சொல்லிடுங்க. இந்த சுக்கிர பகவான் பயிற்சி பார்க்குறதுக்கு முன்னாடி ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறது காலச்சக்கர தத்துவத்தின்படி 2-7க்கு அதிபதி. ரொம்ப அற்புதம். இப்போ சந்தோஷக்காரகன். அந்த வகையில் அவர் மேஷ ராசியை விட்டு விலகி இப்போ ரிஷபராசிக்கு வரப்போகிறார். ரிஷபராசி அப்படிங்கிறது அவரோட ஆட்சி வீடு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு நல்ல நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறார். ஏன்னா சந்தோஷக்காரகன் 1-2 இடம் தான் கொஞ்சம் சுமாரான இது. மற்றபடி எல்லாருக்குமே இந்த உலகத்தில் ஜீவராசிகள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் தான். அந்த வகையில் அந்த சுக்கிரபகவான் ரிஷபராசியில் இருந்துக்கிட்டு என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போயிட்டு ஆட்சியாகி உட்காரார் இந்த சுக்கிர பகவான். இந்த மகர ராசிக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா குருடைய பேச்சையும் இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே ஒரு கிரகம் ஆட்சியாகி உட்காருதுனாக்கா அது என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும்? இந்த மகர ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவான் அனுகிரகம் இந்த காலகட்டத்தில் அற்புதமாக கிடைக்கும். ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்திலேயே ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணுறார் அப்படிங்கிறது பெரிய பாக்கியம். அதே சமயம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு 6ஆம் இடத்துல இருக்கார். கொஞ்சம் உத்தியோக ரீதியாக, தொழில் வியாபார ரீதியாக கொஞ்சம் டென்ஷன் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. கடனும் இருக்குது கொஞ்சம். ஆனால் இப்போ குரு மாறப்போகிறார், மாறி உச்சமடைகிறார் வேறு. ஸோ குரு ஃபேவரபுளாக வரப்போகிறார். அதுக்கு முன்னாடியே இந்த சுக்கிர பகவான் ஆட்சி அமைக்கிறது ரொம்ப விசேஷம். என்ன அப்படிப்பட்ட சூழலில் இந்த சுக்கிர பகவான் எங்களுக்கு 5ஆம் இடத்த அதிபதி, 10ஆம் இடத்த அதிபதி, ஸோ ஜீவனாதிபதி. அப்படிங்கும்போதே இவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் இப்போ அற்புதமாக கிடைக்கும். இதில் தொழில் வியாபாரம் ரீதியாக கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை இவங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு தொழில் வியாபாரத்தை கொஞ்சம் முடக்கி வச்சுருக்காங்க. அதாவது மூடு விழா நடத்தலை, கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு எல்லாம் ஃபேவரபுளாக வரும்போது நம்ம பண்ணலாம், தசாபுக்தியும் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் அவங்க அப்படியே பொறுமையாக இருக்காங்க. இப்போ இந்த ஜீவனஸ்தானம் அந்த ஜீவனாதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி அமைக்கிறார். ஸோ அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஓகே. ஏன்னா குரு தசையில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த ராசிக்கு குரு நன்மை செய்யாது. 3 குடையவர் 12ஆம் அதிபதி குரு மகர ராசிக்கு. இந்த குரு தசையில் இருக்கிறவங்க சனி தசைக்கு ஸ்பெஷலாகவே சொல்லலாம். அது இருக்கிற இடத்த பொறுத்து அது எல்லாமே நன்மை செஞ்சிடும், ராசி அதிபதி நன்மை செஞ்சிடும் சொல்ல முடியாது. ஆனால் குரு தசையில் தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம். சனி தசையில் கூட பரவாயில்ல. கரெக்ட். இப்போ தொழில் செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது இந்த மாதத்தில்? அதான் தசாபுக்தி ஓகே இருந்தாலும் இப்போ தொழில் ஸ்தானத்து அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி அமைக்கிறார் அப்படிங்கும்போதே கண்டிப்பாக இவங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு மாற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக வருமானம் வரும். அப்போ அதை மறுபடியும் ஆரம்பிக்கலாமா, அதாவது ஒத்தி வச்சாங்கன்னு சொன்னீங்க, அதெல்லாம் மறுபடியும் ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி சிந்தனை வரும். இல்லை ஏற்கனவே நல்லா போயின்னு இருக்கு அப்படின்னா சரி இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமாங்கிற ஒரு தாட் இவங்களுக்கு கிடைக்கும். அதனால இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் கொடுப்பார். சுக்கிரன் கொடுப்பார். பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி. ஆமாம். இப்போ 5 குடை கிரகம் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று உட்காரும்போது எதெல்லாம் செலவு கண்ட்ரோல் பண்ணோம், எதெந்த செலவெல்லாம் நம்ம ஏற்றுக்கலாம்? இவங்க செலவு அப்படிங்கும்போதே கண்டிப்பாக ஆன்மீக விஷயத்தில் தான் செலவு பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் ஒரு புனித யாத்திரை போயிட்டு வரலாம், காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரிலாம். அப்போ ஒரு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இவங்களுக்கு வரும். அதேமாரி மிடில் ஏஜில் இருக்காங்க அப்படின்னா திருமண யோகம் கூடிடும். திருமண யோகம் கூடினோடனே உங்களுக்கே தெரியும், திருமணம் ஆகிடுத்தினாலே ஜாலியாக சுற்றிட்டு வர்றது தான். ஸோ அந்த மாதிரி செலவுகள்லாம் அதிகமாகும். அப்போ அந்த செலவுகளில் இவங்க கரெக்ட் பண்ணினாங்கனாலே போகிறோம். கரெக்டாக என்னென்னா கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடாது, இருக்கிற பணத்தை வச்சு செலவு பண்ணுறது ரொம்ப விசேஷம். இப்போ குழந்தைகள் ரீதியாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சந்தோஷத்தை கொடுக்குமா, செலவுகளை கொடுக்குமா? கண்டிப்பாக சந்தோஷத்தை கொடுக்குங்க, செலவுகளும் கொடுக்கும். நான் திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கெல்லாம் திருமண யோகம், அதாவது இப்போ பையனோ பொண்ணோ இருக்காங்க,
அந்த மகர ராசிக்கு. அப்போ அவங்களுக்குலாம் இந்த திருமண யோகம் அந்த இது வந்ததுனால இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா குழந்தைகளோட கல்யாணத்தை பார்க்கறது ரொம்ப பெரிய பாக்கியம். என்ன ரொம்ப நாளாக ஆகலைங்கும்போது மனசில் ஒரு விரக்தி இருக்கும். என்னடா எல்லா குழந்தைகளுக்கும் நல்ல கல்யாணம் ஆகிட்டுருக்கு, எல்லாரோட பசங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுது, நம்ம பையனுக்கு மட்டும் ஆகலையே, நம்ம பொண்ணுக்கு மட்டும் ஆகலையேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் இந்த 5ஆம் இடத்துல வரக்கூடிய சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ இந்த சந்தோஷம் இருக்கும். ஸோ இந்த சந்தோஷத்துக்காக எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணாங்கிற ஒரு தாட் இவங்களுக்கு இப்போ வரத்துக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, தொழில் ரீதியாக எப்படி இருக்கும் இந்த காலகட்டம்? ஏன்னா தொழில் சாணாதிபதி தான் ஆட்சியாக வரார், தொழில் சாணத்துக்கு மறையிறார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆமாம், சுய ஜாதகத்தில் தசாபுத்தி வலுவாக இருந்தால் ஓகே. இப்போ வலுவாக இல்லாதவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இது இருக்கும்? சாதாரணமாக மகர ராசினியர்கள் தொழில் வியாபாரத்தில் கில்லாடிகள். எப்படின்னா இந்த நெளிவு சுழிவுலாம் ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா தொழில் வியாபாரம்ல லாபம் தான் மெயின். கணக்கு தான் சொல்கிறோம் லாப நட்ட கணக்குன்னு, ஆனால் நஷ்டம் வரவே கூடாது. நஷ்டம் வந்தால் தொழிலே கிடையாது. ஸோ லாபத்துக்காகவே அவங்க இது பண்ணுறது. ஸோ இந்த தொழில் ஸ்தானத்து அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ண போகிறார். அப்படிங்கும்போதே தொழில் ரீதியாக இவங்களுக்கு ஒரு மாற்றம். எப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு. அதேமாரி ஆர்டரே வரல, ஒரு ஒப்பந்தங்களே கையெழுத்தாகலை, எதுவுமே பண்ணலையே, என்ன நடக்கிறது ஏது நடக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தவங்களே இப்போ அந்த கான்ட்ராக்ட்லாம் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கும்போது இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓகே, இப்போ கடன் பிரச்சனை தீரணும். அதாவது சமீப காலமாக ரொம்ப கடன் பிரச்சனை கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பிரச்சனைகள். கொடுத்த கடன் வருமா, வாங்கின கடனை கொடுக்க முடியுமா? இவங்களுக்கு தசாபுக்தி நல்லா இருந்தாக்க பிரச்சனையே இல்லைங்க. ஏன்னா இப்போ 6ஆம் இடத்துல குரு பகவான் கண்டிப்பாக நிறைய பேருக்கு கடன். அதுலேயும் ஒரு சில பேர் வந்து குரு தசையில் இருக்கிறாங்க, சனி தசையில் இருக்கிறவங்களாம் சொல்லவே தேவை. ரொம்ப கஷ்டம் தான். கஷ்டம், ஏகப்பட்ட கஷ்டத்தில் தான் இருக்காங்க. ஒரு லெவலில் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் தப்பிச்சுக்கிறாங்க. என்ன ஏன்னா இப்போ 1 கோடி ரூபாய் இருக்குது, 10 லட்சம் நமக்கு நஷ்டமாயிடுது அப்படின்னா கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 10 லட்சம் போனாலும் 90 லட்சம் இருக்குது. பட் இவனுக்கு வந்து இருக்கிறதே 10,000 தான் இருக்குது. அப்படிங்கும்போது 12,000 அப்படிங்கும்போது 2,000 கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல். இதுதான் பிரச்சனை. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ குரு கொஞ்சம் மாறும்போது பரவாயில்ல. ஆனால் சுக்கிரன் இப்போ இவங்களுக்கு ஒரு அனுகூலத்தை கொடுப்பார். ஏன்னா சுக்கிரன் சந்தோஷத்துக்கு அதிபதி. அது கண்டிப்பாக இவங்களுக்கு இந்த வாழ்க்கை துணை மூலமாக அதெல்லாம் நல்ல நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது ஒரு எதிர்பாராத ஒரு நன்மையெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, சுப விசேஷம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எதிர்பார்த்த சுப விசேஷம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாங்க. அதான் நான் சொன்னேன், குழந்தைகள் விஷயத்தில் சுப விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இப்போ இந்த மகர ராசினியர்களுக்கு சொல்லவே வேண்டாம், ரொம்ப அற்புதமான ஒரு நேரம். கண்டிப்பாக ஒரு அதான் சொன்னேனே, நிச்சயதார்த்தம் ஆகிடும். ஸோ இல்லைன்னா திருமண யோகம் டக்குன்னு கைகூடும். எப்போவுமே பார்த்திங்கன்னா திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். அதெல்லாம் கண்டிப்பாக எதிர்பாராமல் நடக்கிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பரிகாரம் இந்த மகர ராசிக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சிக்கு பரிகாரம்? இவங்க சாதாரணமாகவே இந்த மாற்றுத்திறனாளி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அது சுக்கிரன் எங்கே இருந்தாலும் இவங்க வந்து வெள்ளிக்கிழமை மாற்றுத்திறனாளிக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அன்னதானம் இல்லைன்னா நீடி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த பரிகாரம் இவங்க பண்ணாலே வெள்ளிக்கிழமை பண்ணணும். வெள்ளிக்கிழமை இதை பண்ணினாங்கனாலே ரொம்ப விசேஷம். அதுவும் 10:12 கரெக்டாக லஞ்ச் அவர் வருது பாருங்கள், அந்த லஞ்ச் ஹவரில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அன்னதானம் பண்ணாலே ரொம்ப விசேஷம். ஆக இந்த பரிகாரம் இவங்க பண்ணினாலே இந்த சுக்கிர பகவான் இதுவும் பாருங்கள் 5-10 குடை அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி அமைத்து தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, குடும்ப ரீதியாக ஒரு சுப நிகழ்ச்சிகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.